வணக்கம். எஸ்கே கலெக்ஷன். எஸ்கே கலெக்ஷன்னா ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறேங்க. ஸ்ரீ காளிகாம்பாள் எக்ஸ்போர்ட்ஸை தான் அப்படி சொல்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய ஐட்டம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இது வந்து 12 வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் போகிற டாப் காமிக்க போகிறேன். இது எதுக்குன்னா ஸ்கர்ட்டு 3/4க்கு சூப்பராக இருக்கும் போட்டால். அதனுடைய மாடல் முதல்ல பார்த்துக்கோங்க. கழுத்தில் வந்து இறங்கக்கூடாதுன்றதுனால ஒரு சின்ன எலாஸ்டிக் கொடுத்துருக்கோம். இது உருத்தாது, கம்ஃபர்டபுளாக சூப்பராக இருக்கும். இதுவுமே கையில் ஒரு சின்ன எலாஸ்டிக் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுவுமே உருத்தாது, நமக்கு தேவையான அளவுக்கு அப்படியே நின்றுக்கும். இது ஒரு ஃபேஷனாக நம்ம இழுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கலர் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த செங்கல் கலர் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த பிரிண்ட் எல்லாமே நம்ம போடுற பிரிண்ட்டு கிடையாது, எல்லாமே ஃபேப்ரிக்கில் அப்படியே எடுத்து அப்படியே தைக்கிறது. இது பார்ட்டி வியர் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க, ரெகுலர் யூஸு. நம்ம டக்குன்னு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னும் போது டக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கடைக்கு வரணும்னா எப்படிக்கா வரணும்? நம்ம கடைக்கு வர்றதுக்குமா, நம்ம சென்னையில் கடை வச்சுருக்கோம். ராயபுரம் ஏரியா, அங்காளம்மன் கோயில் பக்கத்தில் லேண்ட்மார்க்காக அங்காளம்மன் கோயில் சொல்கிறோம். அங்காளம்மன் கோயில்னால் இந்த ராயபுரத்தில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில். அதனால் ராயபுரம் ஸ்டாப்பிங் இறங்கி அங்காளம்மன் கோயில் சொல்லி கேட்டுட்டு பக்கத்துலேயே நியரஸ்ட்டு நம்ம கடை ஸ்ரீ காளிகாம்பாள் எக்ஸ்போர்ட்ஸ் போர்டு போட்டிருக்கோம். அது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து அந்த அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கோம். அதனால் அதை பார்த்தாலே தெரியும். அப்படி பக்கத்தில் வந்தாங்கன்னா என்னோடய நம்பர், காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு ரூட் சொல்கிறேன். பாரிஸு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பக்கம். பொதுவாக வெளியூர்லேருந்து வரவங்க, இந்த ஏரியா கொஞ்சம் வெளியிலேருந்து வரவங்கெல்லாம் பாரிஸ்லேருந்து பஸ் ஏறி இல்லை ஷேர் ஆட்டோ ஏறி வர்றதுக்கு வசதியாக இருக்கும். அது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு கால் பண்ண நான் உடனே மெசேஜ் பண்ணுறேன். இந்த க்ரீன் பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இது சைஸ் வந்து எல்லாம் 3 சைஸ் கொடுக்குறோங்க. நம்ம என்ன ஹோல்சேலு பண்ணிகிட்ருக்கோன்னா, ஹோல்சேல் எப்படி பண்ணிகிட்ருக்கோன்னா, ஒரு சைஸோட ரேட்டு சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் அதே ரேட்டு தான் நம்ம கொடுக்குறோம். அதுதான் நம்ம கடையிலோட ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொரு கடையில் வந்து பெரிய சைஸுக்கு ஒரு ரேட்டு, சின்ன சைஸுக்கு ஒரு ரேட்டு மாற்றி மாற்றி போடுவாங்க. ஆனால் நம்ம கடையில் அப்படி கிடையாது. எல்லு, எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல், 38, 40, 42 ஷோல்டர் அளவு உள்ள எல்லா டாப்புமே ஒரே ரேட்டுங்க. ஆமாம்மா, ஃபுல் ஃபினிஷிங்கோட எல்லாமே ஓவர்லாக்மா. நம்ம இந்த பீஸில் காமிக்கலாம். எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி இவங்க வெளியே எடுக்கிற கடையில ஓவர்லாக்லாம் இருக்காது. ஒரு முறை தான் போடுவேன். முறை திரும்பி டைலர் கடையில தச்சுடுவேன். ஆமாம்மா, நம்மளதில் வந்து மெயினாக அது போட்டால் தான் நம்ம வந்து தைக்கிற இடத்துல நம்ம ஓன் ஸ்டிச்சிங் பண்ணுறதுனால இதை போட்டால் தான் ஃபினிஷிங்கே. அவங்களுக்கு ஒரு பீஸோட காசே நம்ம தருவோம். ஏன்னா இது முடிஞ்சால் தான் நமக்கு வந்து பீஸ் வந்து ஃபினிஷிங் ஆனதாக அர்த்தம். ஒவ்வொரு பீஸ்லேயுமே இந்த ஓவர்லாக் வந்து இருக்குமா. அதனால் மேலே தையல்லாம் போட தேவையில்லை. நம்ம டாப் எடுக்கும்போது அப்படியே வாங்கி அப்படியே போட்டுக்கலாம். இந்த கலர் பாருங்கள், ஆஃபர் ப்ரைஸ் இருக்குது, 15 நாள் ஆஃபரு. அதனால் உங்களுக்கு வந்து கிளாத்தும் நல்ல கிளாத்து, காஸ்ட்டும் லோ காஸ்ட்டுன்னா நிறைய நம்ம எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லையா. நிறைய இப்போ காலேஜ் விட்டு வர பசங்க, டியூஷன் விட்டு வர பசங்க, இது ஸ்கூல் போயிட்டு வரவங்களுக்கு எல்லாம் இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக. இதை போட்டு ஒரு 3/4 போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நேவி ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்களா. அடுத்த கலர் காமிக்கிறேன். இந்த கலர் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட துணி நல்லா இருக்குக்கா. நான் இது ஒரு டாப் எடுத்து எத்தனை முறை போட்டு யூஸ் பண்ணியிருக்கா, வாஷிங் மிஷின்லேயும் போட்டிருக்கா, நல்லா இருக்கு. அது எப்படிக்கா? அது வந்து நம்ம அண்ணன் வந்து நான் கடையோடைய ஓனர் இருக்கார் இல்லையா, நான் ஒய்ஃபு. என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு துணியினோட எக்ஸ்பீரியன்ஸு. அதனுடைய விளைவு தான் இதனுடைய பலன். ஏன்னா அவருக்கு துணி பற்றி நல்லா தெரியறதுனால, துணியிலேயே வியாபாரம் பண்ணி துணியிலேயே அவர் இருந்ததுனால நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை வந்து சூப்பராக எடுத்து கொடுத்து, நமக்கு தச்சு கொடுத்து, நமக்கு விற்பனைக்காக கடை வச்சு நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம கடைக்கு கொண்டு வந்து நம்ம சேல் பண்ணுறோம். இவ்வளோ நல்ல துணி வந்து மக்கள் யூஸ் பண்ணுறதுக்காக அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. குறைஞ்ச ஏன் ரொம்ப காஸ்ட்டு கம்மியாகவும் கொடுக்குறோன்னா, நம்மளே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால என்னென்ன காஸ்ட்டு அதிகமாக வைக்கக்கூடிய காஸ்ட்டெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துகிட்டு மினிமம் சார்ஜ் வந்து மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் கிளாத்தும் நல்லாவும் ரேட்டும் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா வந்து நல்லது தானே, நிறைய எடுப்பாங்கல்ல. அதனால தான் இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அண்ணனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது எல்லாமே. அண்ணன்னா என்னோடய ஹஸ்பண்டு. இந்த கலர் பாருங்கள், ஒயிட்டு சூப்பராக இருக்குல்ல. இதில் எல்லாமே ஒரு சைஸ் இல்லைங்க, நம்ம 3 சைஸ் கொடுக்குறோம் ஒரே ரேட்டுக்கு. இதனுடைய ரேட் வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கலர்ஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ தேவையானவங்க வந்து இது வந்து ஆன்லைன் நம்ம பர்ச்சேஸ் இருக்குது. அதனால் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற நம்பரை வந்து அவங்க கால் பண்ணாங்கன்னா, மெசேஜ் பண்ணாங்கன்னா நான் அவங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன். கடைக்கு வந்து எடுக்கலாம், இல்லை வர முடியாத அளவில் தூரத்தில் இருந்தாங்கன்னா அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன், வீடியோ கால் வாங்க. எல்லாத்துக்குமே அவைலபிளாக தான் இருக்கும். ஒரு 7:30க்குள்ளே நைட்டு வந்துட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல. நம்ம நிறைய கலர்ஸ் காமிக்கலாம், நிறைய குவாலிட்டி இருக்குது, நிறைய குவான்டிட்டியும் இருக்குது. அதனால் அவங்களுக்கு தேவையான கலர்ஸு நிறைய காமிக்கலாம்.
குறைஞ்சது நம்ம வந்து 150 200 பீஸ் ரெடி பண்ணி கொண்டு வரோம். அப்படின்போது அவ்வளோ கலர் நம்ம வந்து ஒரு மினிமம் நேரத்தில் காமிக்க முடியாதுல்ல, அதுக்காக தான். இந்த கலர் பார்த்தியா சூப்பராக இருக்குல்ல. இது ஒரு பிளாக்கோ இல்லை நேவி ப்ளூவோ இல்லை ஒரு பிங்க்கோ அந்த மாதிரி ஸ்கர்ட்டு, நீ லென்த்து ஸ்கர்ட்டு இல்லை 3/4 ஒரு ஷார்ட்ஸ் அந்த மாதிரி போட்டால் டிஷர்ட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி மாடலில் தான் இது இருக்குது. ரொம்ப லென்த்தாலாம் கிடையாது, நார்மல் லென்த்து தான். அதனால் அழகாக இது போட்டுக்கலாம், வியர் பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். என்ன ஒரு இதுனா இது ஸ்வெட்டிங்லாம் நல்லா இழுக்கும் நமக்கு. இப்போ பார்த்தியா குளிர்காலம்ன்றான், ஆனால் வெயில் எவ்வளோ அடிக்குது பார்த்தியா, வெயில் தாங்கவே முடியல, சரி வெயில் அடிக்குது. அதனால் இந்த நமக்கு வர்ற வேர்வை இதெல்லாம் வந்து இது நல்லா உரியும். இது வந்து பாலிஸ்டர் மிக்சிங் கிடையாது நம்மளதில், அதனால் நல்ல பெனிஃபிட்டான கிளாத்து, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த நேவி ப்ளூ பிரிண்ட் சூப்பராக இருக்குல்ல. ஆனால் உங்களுக்கு துணி அயன் பண்ணவே தேவையில்லக்கா, எத்தனை முறை துவைச்சாலும் அதே இதுதான் இருக்கும், நல்லா இருக்கும். ஆமாம்மா, போட்டோன்னா அந்த ஸ்டிஃப்னஸ்ஸு எல்லாம் சாஃப்ட்னஸ்ஸு அதனால் நல்லாயிருக்கும் கிளாத் போட்டோன்னா. அது யூஸ் பண்ணதுனால உனக்கு நல்லா சொல்கிற. அதை யூஸ் பண்ணாதவங்க வாங்கி ஒரு பீஸாவது நம்மக்கிட்ட வாங்கி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அதனுடைய இது வந்து தெரிஞ்சிடும். இந்த ஒயிட் பிரிண்ட் பார்த்தியா, இந்த ரெட் கலர் பூ வந்து அதில் எவ்வளோ பிரைட்டாக தெரியுதுல்ல. இதுக்கு ஒரு எல்லோ கலரோ இந்த மாதிரி வெந்தய கலரோ இல்லை ஒரு ரெட்டோ இல்லை ஒயிட்டோ இந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட்டு இல்லை ஒரு 3/4 அந்த மாதிரி போட்டாங்கன்னா அது ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு செட்டு மாதிரி ஆகிடும், அழகாக யூஸ் பண்ணலாம். இதனோட ரேட் சொல்லிடுறேன். இப்போ 15 நாளைக்குள்ளே எடுக்கிறவங்களுக்கு பெரிய ஆஃபர் இருக்குது. 15 நாளைக்கு எடுத்தாங்கன்னா எல், எக்ஸ்எல், XXL இதில் எந்த சைஸ் எடுத்தாலும் சரி ஒரு பீஸ் 200ன்னு கொடுக்க போகிறோம். இது வந்து இப்போ நம்ம கொடுக்கறது எல்லாமே 250 அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். இப்போ அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து 200ன்னு கொடுக்க போகிறேன். அதனால் இது லைஃபாக நல்ல துணி, அந்த 200க்கு இது வந்து தகுதியான துணி. அதனால் ஒன்றாவது எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இதனுடைய குவாலிட்டி வந்து தெரிஞ்சிடும். அடுத்த பீஸ் பார்க்கலாம். இந்த ஒயிட் பிரிண்ட் பற்றி எவ்வளோ நல்லா இருக்குல்ல, பிரிண்ட்டு சூப்பராக இருக்குல்ல. இன்னும் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு தான் நம்ம வந்து டைமிங்க்கு காமிக்க முடியும். அதனால் ஓகே, இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க. இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்க்குற அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், நிறைய பீசஸ்ஸு எடுங்க. தேங்க்யூ.